ஹாய் வணக்கம் மக்களே, வாங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நாளாச்சு நாங்கள் வெளியே போய், அதனால் சித்திரை ஒன்றுக்கு சுற்றி பார்க்கலான்னு போனோம். குழந்தைங்க வீட்டுலேயே இருக்கிறனால ஒரு மாதிரி இருக்காங்க, சரி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வரலான்னு போனோம். நான் நினச்சதோட செம்ம அழகாக இருக்குது. இந்த இடத்த பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு போகிறோம். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஊரை பார்த்தவொடனே எங்களுக்கு எங்களோட ஊர் ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் ஊர் கிராமம், அதை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணோம். இப்போ இந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். எங்களோட குழந்தையும் நாங்களும் ஹாப்பி ஆகிட்டோம் ரொம்ப. பாருங்கள், வாழைத்தோப்பு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே தோப்பு தான், மரங்கள், ஆறா ஏரியா தெரியல, சுற்றியும் ஒரே காடு தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வன திருப்பதி போயிட்டுருக்கோம். போகிற வழி நடுக்க காடே தான், நடுவு சாமி சிலை இருந்துச்சு. ஆனால் ஜனங்களை தான் யாரையுமே காணோம் ஃப்ரெண்ட்ஸ். பயமாகவும் இருந்துச்சு. ஏதோ ஒரு வண்டி வருது, ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு காரு வண்டி வருது, அவ்வளோதான். மற்றபடி யாருமே இல்லை. ஆனால் பார்க்க செம்ம பிளேஸுங்க. நீங்கள் வரதா இருந்தால் திருச்செந்தூர்லேருந்து கரெக்டாக திருச்செந்தூர்லேருந்து 35 கிலோமீட்டர் வன திருப்பதி. கண்டிப்பாக இந்த ஊருக்கு வரும்போது இந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடத்த பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்புறம் ஒரு பாதி தூரத்துக்கு அப்புறம் செம்மண் காடு தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரெண்டு பக்கம் ஒரே காடு, ரொம்ப செம்ம அழகாக இருந்துச்சு பார்த்துட்டு போயிட்டு. அப்புறம் ஒரு வழியாக கோவிலை ரீச் பண்ணியாச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. வந்துட்டு கோவிலுக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக சாமி தரிசனம் முடிஞ்சு பட்டையும் ராமத்தையும் போட்டாச்சு. பாருங்கள், இந்த வீடியோ